ஹாய், வெல்கம் டு Pebbles viewers. நம்ம இந்த வீடியோவில் கண் எப்படி வரையுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக ஒரு கோடு, அதுனா அந்த கண்ணோட இமை வந்து மூடி திறக்கிற அந்த பள்ளமான இருக்கிற அந்த பகுதி தான் அந்த கோடு. அதுக்கடுத்து தான் இப்போ உள்ள நம்ம கருவி வரைய போகிறோம். இப்போது இந்த ரவுண்ட் கரெக்டாக போட்டுக்கோங்க. மேலே இப்போ டார்க் பண்ணிக்கோங்க. இதோட தான் முடியும். இதை வந்து அந்த தசை தான் இருக்கும். அந்த கண் வந்து அந்த இதோட முடிஞ்சிடும். இப்போ இதுக்குள்ளார ஒரு ரவுண்ட், சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோம். இது கண்ணுக்குள்ளே ஒரு டார்க்காக ஒரு பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் இது வந்து பேப்பர் ஒயிட். அதாவது இந்த இடத்துல நம்ம ஷேடோக்காக, ஒயிட் ஷேடோக்காக இந்த இடத்துல கேப் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கிறோம். இந்த அவுட்லைனுக்கு பக்கத்தில் லைட்டாக அப்படி ஷேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது வந்து நல்லா ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையால் லைட்டாக அப்படி ஸ்மஷ் பண்ணிங்கனாக்கா அந்த இடம் ஒரு ஷேடோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்மூத்தாக ஷேட் பண்ண மாதிரி இருக்கும். இதை நல்லா டார்க் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே சின்னதாக இது கீழே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இது அந்த தசைப்பகுதி, கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த இமை, அந்த தசைப்பகுதி. இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா டார்க் இருக்கும். ஏன்னா இது மடிஞ்சு இருக்கும், அதனால் வந்து அந்த இடம் ஃபுல்லாக டார்க் இருக்கும். அது நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. இது கண்ணுக்கு கீழே அந்த தசை பகுதி மடியும் பார்த்திங்களா, அது அந்த இடத்துக்கும் அதுக்காக வந்து நீங்கள் லைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ரெட்டிஷாக இருக்கும் பார்த்திங்களா கண்ணில் ரெண்டு சைடும், அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஷேட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டார்க் பண்ணிங்களா, அதை சுற்றி லைட்டாக ஒரு ஷேடோ போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே இது நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. இந்த கண் புருவத்துக்கும் இந்த கண்ணுக்கும் கேப்பில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கீழே லைட்டாக இப்படி கையால் இப்படி லைட்டாக இது பண்ணி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஐப்ரோ வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்படி லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துலலாம் கையால் அப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பிளண்டிங் ஸ்டம்ப்புன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்கள் பிளண்ட் பண்ணிங்கனாக்கா இன்னும் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் கையால் ஸ்மஷ் பண்ணுறத விட இதால் பண்ணிங்கனாக்கா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு டார்க்கான பகுதி, அதனால் இந்த இடத்துல நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த இடம் ஓகே. இப்போ பென்சிலில் லைட்டாக இதெல்லாம் டார்க் பண்ணிக்கோங்க. இந்த தசை மடிகிற பகுதி பார்த்திங்களா, அதனால் இந்த இடத்துல நல்லா இன்னும் டார்க் பண்ணிக்கிறோம். இந்த எரேசர் எடுத்து நமக்கு எந்த இடத்துலாம் வந்து ஒயிட்டு, அதாவது ஹைலைட் பண்ண வேண்டிய இடம் இருக்கோ அந்த இடத்துலாம் வந்து நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ லைட் வந்து நமக்கு கண்ணுக்கும் சென்டரில் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த இப்படி ஒரு ஷேடோ விடுற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த மூக்குக்கும் அந்த கண் அந்த பகுதிக்கும் ஜாயிண்ட்டுங்களாம் நல்லா டார்க்காக வரும், அந்த இடத்துல நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது நல்லா இன்னும் டார்க் அப்படியே நீங்கள் டார்க் வந்து லேயர் பை லேயராக தான் நீங்கள் டார்க் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே டார்க் பண்ணிட்டீங்கன்னா சரி வருது. அதனால் கொஞ்சம் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போக இன்னும் நல்லா டார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஷேடோ கொடுக்கணும். ஓகே, இப்போ பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்து எங்கெங்கெல்லாம் நல்லா ஸ்மஷ் பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மூத்தாக ஆக்கிடுங்க. ஓகே, இந்த அவுட்லைன் அந்த கருவியோட அவுட்லைன் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஓகே முடிஞ்சிடுச்சு. இப்போ அழகாக வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.